செய்திகள். காணி ஒன்றில் மீட்கப்பட்ட 5 மிதிவெடிகள். யாழ் வேலணையில் பரபரப்பு. மே தினம் கட்சிகளின் மக்கள் தொகையை வெளியிட்ட நாளிதழ் சஜித் முன்னணி. யாழில் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் மக்கள் செல்ல அனுமதி. வவுனியாவில் பறிபோக்கும் தமிழர் நிலம். திரைமறைவில் காயை நகர்த்தும் ராஜாங்க அமைச்சர். வெளியான அதிர்ச்சி தகவல். பொது தேர்தலை முதலில் நடத்தப்பட வேண்டும். பசில் மீண்டும் வலியுறுத்து. பாராளுமன்ற உறுப்புரிமையை இழந்த டயானா கமகே. யாழ்ப்பாணம் வேலணை சரவணை மேற்கு பகுதியில் உள்ள காணி ஒன்றில் இருந்து 5 மிதிவெடிகள் மீட்கப்பட்டுள்ளன. ஊர்காவல்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் குறித்த மிதிவெடிகள் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த மிதிவெடிகளை நீதிமன்ற அனுமதியுடன் கொண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினரின் உதவியுடன் செயலிழக்க செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதம் 1ஆம் தேதி தலைநகர் கொழும்பில் இடம்பெற்ற அனைத்து அரசியல் கட்சிகளின் பேரணிகளுக்காக கலந்து கொண்ட மக்கள் தொடர்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாக மௌரடை என்ற சிங்கள நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. இன்று புதன்கிழமை வெளியான குறித்த நாளிதழ் இந்த அறிக்கை பற்றிய விவரங்களை வெளியிட்டுள்ளது. எனினும் குறித்த அறிக்கை யார் மூலம் இங்கிருந்து வெளியிடப்பட்டது என்பது பற்றிய எந்த விவரமும் செய்தியில் தெரிவிக்கப்படவில்லை. எவ்வாறாயினும் அந்த அறிக்கையின் பிரகாரம் கோட்டை சதம் வீதியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் நடத்தப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தி பேரணியில் சுமார் 45,000 மக்கள் பங்கு பெற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதையடுத்து கொள்ளுப்பட்டி லிப்டன் சுற்றுவட்டத்தில் இடம்பெற்ற ஜேவிபியின் அரசியல் கூட்டணி என அழைக்கப்படும் தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணியில் சுமார் 30,000 மக்கள் கலந்து கொண்டதாக அறிக்கை குறிப்பிடுகின்றது. மூன்றாவதாக முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் பருணியில் இடம்பெற்ற பேரணியில் சுமார் 15,000 மக்கள் பங்கு பெற்றியுள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் மாளிகவத்தையில் இடம்பெற்ற பேரணியில் 12,000 பேர் கலந்து கொண்டுள்ளதாக அறிக்கை தெரிவிப்பதாக குறித்த சிங்கள நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியில் கொழும்பில் இடம்பெற்ற பேரணிக்கு 45,000 பேர் வருகை தந்திருந்ததாக அறிக்கை தெரிவித்திருந்தாலும் அதைவிட அதிகளவான மக்கள் தொகை காணப்பட்டதாகவும் அந்த நாளிதழ் கூறுகின்றது. அதிகளவிலான பேருந்துகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பேரணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ள போதிலும் போக்குவரத்து சிக்கல்கள் காரணங்களால் பேரணி இடம்பெற்ற இடத்திற்கு செல்ல முடியாமல் போனதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எவ்வாறாயினும் அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி சுமார் 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை மே தின பேரணிகளுக்காக கொழும்புக்குள் பிரவேசித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இலங்கை தீவில் மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளை போன்று சுயாதீனமான கருத்து கணிப்புகள் இல்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ் தில்லிப்பளை ஒட்டகப்புலத்தில் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதை அனுமதி பெற்றுக் கொடுக்கப்பட்டது. தில்லிப்பளை பிரதேச சபைக்கு உட்பட்ட ஒட்டகப்புலத்தில் அண்மையில் 234.8 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டது. விடுவிக்கப்பட்ட காணிகளுக்கு பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதைகளை திறக்குமாறும் இணைந்த வீதிகளை பயன்படுத்த அனுமதிக்குமாறும் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் அவர்கள் பாதுகாப்பு பிரிவினரிடம் நேற்று தெரிவித்தார். இதன்போது ஒட்டகப்புலம் பகுதிகளுக்கு விஜயம் செய்த ஆளுநர் விடுவிக்கப்பட்ட காணிகளை பார்வையிட்டார். அத்துடன் காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடினார். மேலும் இந்த சந்திப்பில் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் மேலதிக மாவட்ட செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். வவுனியா ராஜாங்க அமைச்சர் ஒருவரின் துணையுடன் தமிழ் கிராமங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படும் நிகழ்வு தற்போது திரைமறைவில் அரங்கேறி வருகிறது. இவ்விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியா மாவட்டத்தில் செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட கூழாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற தமிழ் மக்களின் காணிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு பள்ளிவாசல் அமைப்பதற்கான முயற்சிகள் ராஜாங்க அமைச்சர் ஒருவரின் துணையுடன் அரங்கேறி வருகிறது. ஆக்கிரமிப்பு செய்யப்படும் இக்கிராமங்களில் அமைந்துள்ள பிராம்பலாங்குளம் கிராம சேவகர் பிரிவானது தொன்று தொட்டு வந்த ஒரு தமிழ் கிராமமாகும். குறித்த பிரிவில் மன்னார் வவுனியா வீதியில் அமைந்துள்ள ஒரு கிராமமே கூழாங்குளம் ஆகும். 1990ஆம் ஆண்டு முதல் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுடன் காணப்பட்ட இக்கிராமம் பாரிய இடம்பெயர்வுக்கு பின்னர் வரும் 30 குடும்பங்களுடன் காணப்படுவதுடன் இக்கிராமத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தற்போது இந்திய முகாம்களில் உள்ளனர். இந்நிலையில் தான் இக்கிராமத்தின் மன்னார் வவுனியா வீதியை அண்டிய பெரும்பாலான நிலப்பகுதிகள் அருகில் உள்ள கிராம சேவகர் பிரிவு மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதுடன் அப்பகுதியில் உள்ள பொது காணி ஒன்றும் ராஜாங்க அமைச்சரின் துணையுடன் ஆக்கிரமிக்கப்பட்டு
பள்ளிவாசல் கட்டுவதற்குரிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இன்று வரை தமிழ் மக்கள் தவிர்ந்த ஏனைய சகோதர மக்கள் வாழ்ந்திராத இந்த தமிழ் கிராமத்தில் பெரும்பாலான நிலங்கள் அருகில் உள்ள மக்களுக்கு முறையற்ற வகையில் காணி அனுமதி பத்திரங்கள், வெளிப்படுத்தல் உறுதிகள் அடாத்து காணி மூலம் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது என்பதை அயல் கிராமத்தின் பள்ளிவாசல் கடிதம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஒரு சில குடும்பங்கள் மீள திரும்பிய நிலையில் இம்மக்களுக்கான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு ஆலயங்கள் அளிக்கப்பட்டு பள்ளிவாசல்கள் கட்டும் நடவடிக்கை எடுப்பது நாடு திரும்பும் மக்களின் மீள்குடியேற்ற நடவடிக்கையில் தடையை ஏற்படுத்தியுள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எல்லை நிர்ணயம் மூலம் குறித்த கிராமம் முற்றுமுழுதாக தமிழர் வட்டாரத்தில் உள்வாங்கப்பட்டிருந்த ஒரு கிராமமாகும். ஆயினும் கடந்த சில வருடங்களில் முறையற்ற வகையில் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் பக்கசார்புடைய இன ரீதியான சிந்தனை காணி நடவடிக்கையில் குறித்து தேர்தல் வட்டாரத்தில் தமிழ் மக்களை சிறுபான்மையினமாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. முறையற்ற அரசியல் தலையீடு, இன ரீதியான பக்கசார்பான பிரதேச நிர்வாகம் போன்றவற்றால் பாரம்பரிய தமிழ் கிராமம் தனது மக்களின் காணிகளை இழந்துள்ளதுடன் பொது காணிகளை பயன்படுத்த முடியாத அளவுக்கு அச்சுறுத்தல்களுக்கும் உள்ளாகியுள்ளது. ஆலயங்கள் இருந்த இடத்தில் பள்ளிவாசல்கள் அமைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுவது என்பது வேண்டுமென்றே தமிழர் அடையாளத்தை சிதைப்பது போன்றுள்ளது. இன்னும் ஒரு சில வருடத்தில் இக்கிராமங்கள் அமைந்துள்ள உள்ளூராட்சி வட்டாரமானது தனது தமிழர் பிரதிநிதித்துவத்தை இழக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. இவ்விடயம் தொடர்பில் ஒரு நடுநிலையான விசாரணை நடைபெற்று தங்களுடைய நிலமும் வாழ்வும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை மட்டுமே இம்மக்களிடம் இருந்து வருகிற இறுதி மூச்சாகும். பொது தேர்தலை முதலில் நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ஷ மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேற்று சந்தித்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முனைப்பு காட்டி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பெசில் ராஜபக்ஷ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். பொதுஜன முன்னணியின் பெரும் எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படுவதனை விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுஜன முன்னணியின் பெரும் எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படுவதை விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த ஒரு தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதனை எதிர்நோக்க ஆயத்தமாகுமாறு பெசில் ராஜபக்ஷ கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். ராஜாங்க அமைச்சர் டயானா கமகியின் பாராளுமன்ற உறுப்புரிமையை பரிதாக்கி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. சமூக செயற்பாட்டாளரான ஓஷல ஹேர தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. டயானா கமகி பிரித்தானிய பிரஜையாக இருப்பதால் இந்த நாட்டின் பாராளுமன்றத்தில் அமர சட்ட ரீதியாக தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்